அனைவருக்கும் அன்பான வணக்கம். சால்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவரையும் அன்பாக வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த ஒரு பகுதியிலே இணைந்து பயணிக்கும் திரு அவையாக என்ற ஒரு மைய சிந்தனையிலே நாம் ஒரு சில உரைகளை இங்கு தர இருக்கின்றோம். இணைந்து பயணிக்கும் திரு அவை என்பது 3000 ஆண்டுகளின் திரு அவையின் அமைப்பு, தன்மை, வடிவம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். இதற்காகத்தான் இந்த திரு அவையினுடைய அமைப்பையே அப்படியே மாற்ற வேண்டும் என்பதற்காக ஆயர்கள் மாமன்றம் 2021, 2023 அது தொடர்ந்து 24 என்ற ஒரு தொடர்ச்சியை அவர் உருவாக்கி இருக்கின்றார். இந்த இணைந்து பயணிக்கும் திரு அவை என்பது எதில் வெளிப்படுகின்றது? அதனுடைய தன்மைகள், அதனுடைய குணாதிசயங்கள், பண்புகள் எதில் வெளிப்படுகின்றது என்றால், இந்த ஆயர்கள் மாமன்ற அந்த அணுகுமுறை இருக்கிறதே அதிலே வெளிப்படுகிறது என்று திருத்தந்தை சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆயர்கள் மாமன்ற கலந்துரையாடல் பங்களவிலே நடைபெற்றது. அதன் பிறகு அந்த கருத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து மாநில அளவிலே, இந்திய அளவிலே, அது பிறகு கண்டங்களுக்கு அனுப்பப்பட்டு கண்டங்கள் அளவிலே ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. அப்படி கலந்துரையாடல் நடைபெற்ற அதனுடைய முடிவுகள் எல்லாம் நமக்கு இங்கே திருப்பி தரப்பட்டது. அதை நாம் மீண்டும் விவாதித்து அதனுடைய நம்முடைய கருத்துக்களையும் சேர்த்து அவர்களுக்கு அனுப்பி கொடுத்து அவையெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு உலக அளவிலே வத்திக்கான் நகரிலே 2023 அக்டோபர் மாதம் முதல் அமர்வு நடைபெற்றது என்று நமக்கு தெரியும். இந்த அமர்வுகள் நடைபெற்ற விதம் இருக்கிறதே, அதிலே இந்த 3000 ஆண்டுகளின் இணைந்து பயணிக்கும் திரு அவையின் தன்மைகள் வெளிப்படுகின்றன என்று திருத்தந்தை சொல்லுகிறார். அதாவது புனித கிறிஸ்தோஸ்தம் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். அதாவது the church and synod are synonymous. திரு அவையும் இணைந்து பயணித்தலும் ஒன்றே என்ற ஒரு கருத்தாக்கத்தை அந்த காலத்திலே 3ஆம் நூற்றாண்டிலே அவர் சொல்லி இருக்கின்றார். எனவே திரு அவையினுடைய தன்மையே இணைந்து பயணித்தல் என்கின்ற ஒரு கருத்தாக்கத்தை புதுப்பிக்கின்ற விதத்திலே திருத்தந்தை இந்த மாமன்றத்தை அவர் கூட்டியிருக்கின்றார். இப்பொழுது இந்த உரைகளிலே இந்த இணைந்து பயணிக்கும் திரு அவையினுடைய பண்புகள் என்னென்ன என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்று இந்த உரையிலே நான் ஒரு முதல் பண்பை பற்றி உங்களிடம் பேசலாம் என்று நினைக்கின்றேன். இந்த இணைந்து பயணிக்கும் திரு அவையினுடைய ஒரு முதல் பண்பு என்னவென்றால், எல்லாவற்றிலும் கீழிருந்து மேல் அணுகுமுறை. கீழிருந்து மேல் அணுகுமுறை. இதுவரையிலும் நமக்கு தெரிந்த அணுகுமுறை என்ன? மேலிருந்து கீழ் அணுகுமுறை தான் நமக்கு தெரிந்தது. எல்லாமே மேலிருந்து நமக்கு சொல்வார்கள், அதை கேட்டுக்கொண்டு நாம் பக்தியோடு அதை கடைபிடிக்க வேண்டும். கடைபிடிக்காவிட்டால், எதிர்த்து கேட்டால் நாம் குற்றவாளிகள் என்று தீர்ப்பிடப்படுவோம், வெளியே தள்ளப்படுவோம் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். எனவே மேலிருந்து கீழ் அணுகுமுறையை பார்த்த நமக்கு இன்று திருத்தந்தை சொல்லுகிறார், இணைந்து பயணிக்கும் திரு அவையிலே எல்லாமே மேலிருந்து நமக்கு தரப்படாது, கீழிருந்து மேல்தான் எல்லாம் செல்ல வேண்டும் என்ற ஒரு அணுகுமுறையை சொல்லுகிறார். இந்த அணுகுமுறை திருத்தந்தைக்கு எப்படி வந்தது என்றால், அவருடைய இறையியல் ஆக்க அணுகுமுறை, பீப்புள்ஸ் தியாலஜி, மக்கள் இறையியலாக்கம் என்பதிலே அவர் தெளிவாக இருந்தார். இந்த மக்கள் இறையியலாக்கம் என்ற அடிப்படையில் தான் அவருடைய இறையியல்கள் எல்லாமே வந்து கொண்டிருக்கின்றன. அவர் எழுதிய எவாஞ்சலி கௌதியம் என்ற திருத்தூது மடலிலே அவர் என்ன சொல்கிறார்கள்? அவருடைய அணுகுமுறை என்னவென்றால், சி, ஜட்ஜ், ஆக்ட். முதலிலே பார், அதன் பிறகு ஒரு தீர்மானம் எடு, அதன் பிறகு செயல்படு.
அப்ப நாம் பார்த்தோம் என்றால் எல்லாமே ஒரு அடிமட்டத்திலே இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நீ கேள், நீ செயல்படு என்றல்ல. நீ பார், நீ அனுபவி, உலகத்தில் நடக்கக்கூடியவற்றையெல்லாம் அனுபவித்து பார், அவற்றுக்குள்ளே இருந்து தூய ஆவியார் என்ன சொல்லுகிறார் என்பதை உற்று கேள். அப்படி பிறகு ஜட்ஜ். அப்ப இவற்றுக்கு மத்தியிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ தேர்ந்து தெளிந்து அதன் பிறகு ஆக்ட், செயல்படு. இதுதான் அவருடைய இறையியலாக்க அணுகுமுறை என்பதை எவாஞ்சலி கௌதியம் என்பதிலே பார்க்கிறோம். இதுதான் அவருடைய மக்கள் இறையியல் அணுகுமுறை. இது இண்டக்டிவ் தியாலஜி என்று சொல்வார்கள். கீழிருந்து மேல் இறையியல், கீழிருந்து மேல் இறையியல், ஒரு இண்டக்டிவ் தியாலஜி. அப்ப இந்த இறையியலானது திரு அவையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. என்ன மாற்றம் தெரியுமா? அதுவரையிலும் இறையியல் என்றால் கடவுள் நம்பிக்கை, ஒழுக்கவியல், ஃபெய்த் அண்ட் மாரல்ஸ் என்று சொல்வார்கள். நம்பிக்கை, ஒழுக்கவியல், இவை இரண்டும் பற்றிய கருத்துக்கள், விவாதங்கள், இதுதான் இறையியலாக அதுவரையிலும் கருதப்பட்டு வந்தது. ஆனால் இறையியலை அந்த ரெண்டிலிருந்து விடுவித்து மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேச விடுவித்து கொண்டு வந்தது திருத்தந்தையினுடைய அந்த இறையியலாக்கம். ஆக முதல் முறையாக மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேச தொடங்குகிறோம். திருத்தந்தையினுடைய திருத்தூது மடல்கள் எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தாலும் அவர் மக்கள் பிரச்சனையை அடிப்படையாக வைத்து பேசுகிறார். எனவே கீழிருந்து போகட்டும் என்ற ஒரு அணுகுமுறை. எனவே இன்று முதலாளித்துவம், அந்த முதலாளித்துவம் உருவாக்கி இருக்கக்கூடிய நுகர்வு பண்பாடு, சுற்றுச்சூழல் பாதிப்பு, வன்முறைகள், பிரிவினைவாதம், அகதிகள், புலம்பெயர்தல், இவற்றை பற்றி பேசுகின்ற ஒன்றாக இறையியல் இன்று மாறியிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய மாற்றம்! இன்று நம்முடைய ஆலயங்களிலும் சரி, நம்முடைய கூட்டங்களிலும் எல்லாம் இந்த பிரச்சனைகளை பற்றி பேசுகின்றோமா இல்லையா? காரணம் என்ன? திருத்தந்தையே பேசுகிறார். திருத்தந்தை ஏன் பேசுகிறார் என்றால் இயேசுவே அப்படித்தான் பேசியிருக்கிறார். மனிதர்களுடைய பிரச்சனைகளை பற்றித்தான் அவர் பேசியிருக்கின்றார் என்பதை நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். எனவே அவருடைய இறையியலுடைய அடிப்படை 3 என்னவென்றால் டிசர்ன்மெண்ட், இன்க்ளூஷன், கம்பேஷன். அப்படின்னா என்ன? டிசர்ன்மெண்ட் என்றால் தெளிந்து தேர்தல், தெளிந்து தேர்தல். நான் சொன்னேன் ஜட்ஜ், தெளிந்து தேர்தல். பிறகு எல்லோரையும் இணைத்தல். திருத்தந்தையினுடைய எழுத்துக்களை எடுத்து பாருங்கள். அவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் எழுதவில்லை, அவர் உலக மாந்தர்கள் அனைவருக்கும் எழுதுகின்றார். பல திருத்தூது மடல்கள் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் சேர்த்து எழுதுகின்றார். எனவே இன்க்ளூஷன். எனவே இந்த ஒரு அணுகுமுறை நம்முடைய அணுகுமுறையாகவும் மாற வேண்டும். குறிப்பாக இந்தியா போன்ற நாட்டிலே இருக்கின்றோம். நம்முடைய பங்கை எடுத்துக்கொண்டால் அந்த பங்கிலே எல்லோரும் கத்தோலிக்கர்களாக இருக்கின்றோம். நம்ம வீட்டிற்கு அடுத்த வீட்டிலே இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு புராட்டஸ்டன்ட் இருக்கிறார்கள், இந்து இருக்கிறார்கள், முஸ்லீம் இருக்கிறார்கள். இவர்கள் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே எல்லோரையும் இணைத்துத்தான் நாம் பயணிக்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்தாக்கம் அதிலிருந்து வருகிறது. மூன்றாவதாக அந்த இரக்கம், கம்பேஷன். நம்முடைய இறையியல் ஒரு இரக்கத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். இந்த மனித குலம், உயிர்கள், பிரபஞ்சம், உலகம், இவற்றின் மேலே உள்ள ஒரு இரக்கம், ஒரு கம்பேஷன், இவற்றின் அடிப்படையில் இறையியலாக்கம் வர வேண்டும் என்று திருத்தந்தை சொல்வது மட்டுமல்ல, அவருடைய இறையியலாக்கத்தை எல்லாம் எடுத்து பாருங்கள். இறைவா உமக்கே புகழ் என்று ஒரு திருத்தூது மடல், லவ்தாத்தோ சி, அது 2015 வெளிவந்தது. அது இந்த இயற்கை என்பது நமது பொது வீடு. நமக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகள், பறவைகள், எல்லா உயிரினங்களுக்கும் இது பொது வீடு. எனவே மனிதன் நினைத்து இது எனக்கு, இது உனக்கு என்று பிரித்து வைத்து ஆள முடியாது. அது பறவைகள், மிருகங்கள் எல்லாவற்றுக்கும் சொந்தம். நம்முடைய வீடு இருக்கிறது, நம்முடைய வீட்டிலே எத்தனை உயிர்கள் வாழுகின்றன, பல்லி, பாச்சா, அது இது, அவர்களுக்கும் அது சொந்தம். இறைவன் அவர்களுக்கு வீடாக அதை கொடுத்திருக்கிறார். நம்ம பிடிச்சு விரட்டி அடிச்சு பிடிச்சு கொல்லுகிறோம்,
ஆனால் அவைகளுக்கும் அது சொந்தம், உரிமை. இதே போல உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அது அந்த இயற்கை என்பது வீடாக இருக்கிறது. எனவே இந்த வீட்டை, இந்த பொது வீட்டை, நம்ம எல்லோருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த வீட்டை நீ பாழாக்கலாமா, நீ அழிக்கலாமா என்ற ஒரு கேள்வியை கேட்டு அதை பாதுகாப்பது நம்முடைய கடமை, நம்முடைய அருள்வாழ்வு அதில் அடங்கி இருக்கின்றது என்று திருத்தந்தை எடுத்து சொல்லுகின்றார். எவ்வளவு ஆழமான கருத்து இது! நமக்கு மட்டுமல்ல, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்காக திருத்தந்தை சொல்லவில்லை, உலகத்தில் உள்ள மாந்தர்கள் அனைவருக்கும் சேர்த்து சொல்லுகின்றார். எல்லோரும் சேர்ந்து வந்து இந்த உலகை பாதுகாப்போம் என்று, சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், இயற்கையை பாதுகாப்போம் என்று. அதை போன்று அனைவரும் உடன் பிறந்தோர், ஃப்ரத்தேலி தூத்தி என்பது 2020 வெளிவந்த ஒன்று. அனைவரும் உடன் பிறந்தோர். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் உயிர்களும் உடன் பிறந்தவர்கள். நமக்குள் இந்த வேற்றுமையை பாராட்டுவது சரியல்ல. எந்த எல்கையும் நம்மை பிரித்து வைக்க முடியாது என்று அவர் சொல்லுகிறார். அது ஒரு நாடாக இருந்தாலும் சரி, ஒரு மதம் என்ற எல்கையாக இருந்தாலும் சரி, ஒரு இனம், மொழி என்ற எந்த எல்கை என்றாலும், ஜாதி எந்த எல்கையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நீ கடந்து மனித நேயத்தோடு நீ செயல்பட வேண்டும் என்று ஃப்ரத்தேலி தூத்தி என்கின்ற அந்த திருத்தூது மடலில் அருமையாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். இதுவும் உலகத்தில் உள்ள எல்லா மாந்தர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறார். உலக மாந்தர்கள் அனைவருமே உடன் பிறந்தோர். அதற்கு அவர் காட்டுகின்ற உதாரணம் என்ன தெரியுமா? நல்ல சமாரியன். ஒரு நல்ல சமாரியன், அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியாக கருதப்பட்டவன். அவன் உயர் ஜாதி என்று கருதப்பட்ட அந்த யூதன் அடிபட்டு கிடந்த போது அவனை தொடுவது சரியல்ல, நாம் ஒதுங்கி சென்று விடுவோம் என்று அந்த மத குருக்களும் மற்றவர்களும் ஒதுங்கி சென்ற போது அவன் செல்லாமல் என்ன செய்கின்றான் என்றால், அவன் என் உடன்பிறப்பு, என்னுடைய சகோதரன், அவன் கஷ்டப்படுவதை நான் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் என்று நினைத்து அவன் சென்று அவனுக்கு உதவி செய்கின்றான். இந்த நல்ல சமாரியனுடைய ஒரு மனநிலை தான் உலக மாந்தர்கள் அனைவருக்கும் இருக்க வேண்டிய ஒரு மனநிலை, ஒரு பார்வை என்று ஃப்ரத்தேலி தூத்தி, அனைவரும் உடன் பிறந்தோர் என்று திருத்தந்தை சொல்லுகிறார். அப்போ அந்த சிந்தனை எங்கிருந்து வருகிறது பாருங்கள், அடிமட்டத்திலிருந்து பிறக்கின்றது. அதிலிருந்து அவர் இறை வார்த்தையை பற்றி கொண்டு வந்து அதோடு இணைத்து, எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று, என்ன செய்ய வேண்டும் என்று, பேட்டரியா என்ன செய்ய வேண்டும் என்று அவர் தெளிவாக அதிலே எடுத்துரைக்கின்றார். எனவே நாம் இந்த இணைந்து பயணிக்கும் திரு அவை என்று சொல்லும்போது திரு அவையினுடைய தன்மையே அதுதான் என்று புனித கிறிஸ்தோஸ்தம் சொல்வதை நாம் கேட்டோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் திருமுழுக்கிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமையின் அடிப்படையிலே அவரவருக்கு கொடுக்கப்படுகின்ற பணிகளை இணைந்து செயல்படுத்துவதுதான் இந்த திரு அவையிலே நாம் செய்ய வேண்டிய ஒன்று என்று அவர் கூறுகின்றார். எனவே இந்த இணைந்து பயணிக்கும் திரு அவையானது ஒவ்வொருவருக்கும் வாழவும் பணி செய்யவும் ஒரு உத்தரவாதம் தருகின்ற ஒரு அமைப்பாக மாற வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். எனவே திருத்தந்தை என்ன சொல்லுகின்றார் என்றால், இந்த நோக்கத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அடிமட்டத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழுவிலும் ஒரு சந்தித்தல், ஒரு செவிமடுத்தல், ஒரு உரையாடல், ஒரு தெளிந்து தேர்தல் நடைபெற வேண்டும். இது நம்முடைய அன்பியம் என்றாலும் சரி, பங்கு பேரவை என்றாலும் சரி, எல்லா குழுக்களிலும் ஒரு சந்தித்தல் நடைபெறும். ஒருவரை ஒருவர் சந்தித்தல். சந்தித்தல் என்றால் உள்ளத்துக்கு உள்ளம் பேசி ஒரு உறவாடுதல், ஒரு என்கவுண்டர். அதன் பிறகு நாம் கரிசனையோடு செவிமடுக்க வேண்டும். அவருடைய உள்ள கிடக்கைகள் என்ன என்பதை அவர்கள் பேசும்போது ஏனோ தானோ என்று இல்லாமல் நம்முடைய உள்ளமும் செவிமடுத்து கேட்க வேண்டும். அதுதான் செவிமடுத்தல். அதன் பிறகு ஒரு உரையாடல், அவர்களோடு ஒரு உரையாடல். அந்த உரையாடல் ஏற்படும் போது நாம் தெளிவு அடைவோம், தெளிந்து தேர்தல். இப்ப இதெல்லாமே ஒவ்வொரு குழுவிலும் நடைபெற வேண்டிய ஒன்று. ஒவ்வொரு பங்கிலும் அந்த பங்கில் உள்ள அடிமட்ட குழுக்கள், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், மாற்றுத்திறனாளிகள், பிற மதத்தவர், பிற கிறிஸ்தவர்கள், ஏழைகள் ஆகிய அனைவரிடமிருந்தும்
இந்த கருத்துக்கள், இந்த கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று திருத்தந்தை விரும்புகின்றார். ஏனென்றால் இது கீழிருந்து மேல் அணுகுமுறை. இதுவரையிலும் நமக்கு தெரிந்த அணுகுமுறை மேலிருந்து கீழ் அணுகுமுறை தான். அதாவது திருத்தந்தை சொல்வார், நாம் கேட்போம், அல்லது ஆயர் சொல்வார், நாம் கேட்போம், பங்கு தந்தை சொல்வார், நாம் கேட்போம், தலைவர் சொல்வார், நாம் கீழ்ப்படிவோம் என்ற ஒரு அணுகுமுறை தான் இருந்தது. இதற்கு நேர்மாறாக திருத்தந்தை சொல்கிறார், இந்த இணைந்து பயணிக்கும் திரு அவையிலே எல்லாம் கீழிருந்து மேல் அணுகுகின்ற ஒரு முறையாக மாற வேண்டும். இது எப்படி எல்லாவற்றையும் குழப்புகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மனநிலை அப்படியே புரட்டி போடுகின்றது பாருங்கள். அதுதான் இது கஷ்டம் என்று மக்கள் ஏன் இந்த இணைந்து பயணிக்கும் திரு அவையை ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டப்படுகிறார்கள், சங்கடப்படுகின்றார்கள் என்றால் இது நம்முடைய இதுவரையிலும் இருந்த சிந்தனை ஓட்டங்களையும் நம்முடைய பார்வைகளையும் நம்முடைய அணுகுமுறையும் அப்படியே தலைகளாக மாற்றுகிறது. ஆக இணைந்து பயணிக்கும் திரு அவையினுடைய முதல் பண்பு என்பது எல்லாவற்றிலும் கீழிருந்து மேல் அணுகுமுறை. இதை கற்றுக்கொள்ள முயற்சிப்போம். இனி இரண்டாவது பண்பு என்ன என்பதை அடுத்த வீடியோவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.